அண்ணே ஒரு பழம் எவ்வளோண்ணே? ஒரு பழம் 50 ரூபாண்ணே. உங்களுக்கு எத்தனை பழம்? பழம் வேணும். ஒரு பீஸ் எவ்வளோண்ணே? அண்ணே இப்போ நீங்க ஒரு பீஸா வாங்கினீங்கன்னா 10 ரூபா வரும். ஒரு பழத்துக்கு ஒரு 8 பீஸ் வருங்க. அண்ணே அப்புறம் நஷ்டம் தானே வரும்? இல்லண்ணே, நீங்க மொத்தம் வாங்கும்போது உங்களுக்கு லாபம் கிட்டுமே. சரிண்ணே சரிண்ணே, ஒரு பழம் கொடுத்துருங்க, 8 பீஸா போட்டு கொடுத்துருங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே பெருத்த வியாபாரம், பெருசாடி பிரியாணி பொருட்கள் கிடைக்கும். அண்ணே கொடுக்குறேன். சொல்லு பங்காளி. ஐயோ அப்படியா? பங்காளி வேற பழம் வாங்கிட்டானாமா. 8 பீஸ் வச்சுட்டு 80 ரூபா காசு தரீங்களா? சரி அந்த ஒரு வியாபாரம் போ. தம்பி 80 ரூபா எப்படிப்பா? அண்ணே ஒரு பீஸ் 10 ரூபானா, அப்ப 8 பீஸ் தான் உங்களுக்கு 80 ரூபா கிடைச்சதுல. பழத்தை குறைஞ்சு வச்சுட்டு நம்மளா எப்படி போகுது? எங்க மாப்பிள ஒரே கட்டியா போகுது மாப்பிள. யாரும் எப்படா போகுது? அது எங்க கட்டி வச்ச மாதிரி போகவே மாட்டேங்குது மாப்பிள. என்ன மாப்பிள சொல்ற? எங்க மாப்பிள சுத்தர வியாபாரம் என்ன மாப்பிள? கிட்ட 12,000 ரூபாய் சரக்கு இருக்கு. ஏதாவது வியாபாரி இருந்தா சொல்லுவாப்ல. அவன் எனக்கு ஒரு 10,000 கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு போட்ட காசு கிடைச்சாலும் பரவாயில்ல மாப்பிள. இருந்தா சொல்லுவாப்ல, கொடுத்துட்டு அப்படியே நான் வேற வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். எனக்கு தொழிலாம் முடியும் மாப்பிள. கஷ்டத்துல வேற இருக்குங்கிற. நானே எடுத்துக்கிறேன் மாப்பிள, மத்தவன் எடுத்துக்கணும். நான் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவேன் மாப்பிள. உண்மையா மாப்பிள? உண்மையாதான் மாப்பிள. மாப்பிள இந்த உதவியை நான் என்னைக்குமே பிடிக்க மாட்டேன் மாப்பிள. நன்றி மாப்பிள. ஐயோ மாப்பிள பாப்பா வீட்டுக்கு வரும்போது ஒரு பழம் ஒன்று எடுத்து வச்சு மாப்பிள. சுத்திரம் மறந்துட்டேன். காசு ஒரு 50 ரூபா தரேன், ஒரே பழம் எடுத்துக்கிட்டோம் மாப்பிள. பழம் 100 ரூபா மாப்பிள. நல்லா இருப்பா. வாங்கம்மா வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. பழம் 100 இருங்கம்மா எல்லாருக்கும் இருக்கு. Download ShareChat.